Chief Guest. இப்படிதான் நடந்த வீடியோ எடுக்கணும். Good morning for me. First of all, I would like to thank the management for Fatima School. Great opportunity to me. In the sports day, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம். ஆனால் இது 1.5 மாதமாக இதுக்கு முன்னால் இருந்து ப்ராக்டிசஸ் கொடுத்து ஃபிசிக்கலைசேஷன் டீச்சர்ஸ், அது இல்லாமல் கிளாஸ் டீச்சர்ஸ், இந்த டான் பாஸ்கோ ஐடிஐயில் எங்களுக்கு ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருந்துச்சு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி. அங்கே பார்த்தா அங்கே வந்து அந்த கிரவுண்டை ரெண்ட்டுக்கு எடுத்து அதில் மார்க்கிங் பண்ணி அதில் நம்மளோட ஃபாட்டிமா ஸ்கூல் பசங்க அண்டர்-14 வந்து செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வச்சு நடந்துட்டுச்சு. இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் டே நடத்துகிற மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கங்க்ராட்ஸ் பண்ணுறேன். வாழ்த்துக்கள் சார். ஸ்போர்ட்ஸ் டே, ஸ்போர்ட்ஸ் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் வந்து தமிழகத்தில் அசுர வளர்ச்சி பெற்றுச்சுன்னு சொன்னால் அது மறுக்க முடியாது. கொரோனாக்கு அப்புறம் நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஐஎஸ்எல் வந்துருச்சு, ஐபிஎல் வந்துருச்சு, ப்ரோ கபடி வந்துருச்சு, ப்ரோ ஹாக்கி வந்துருச்சு. நீ ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் கவர்மெண்ட் வேலை கிடைச்சாதான் லைஃப்ன்றது கிடையாது. இன்றைக்கி ஒரு பிளேயர் நந்தகோபால்ன்ற தமிழ்நாடு பிளேயர் ஃபுட்பாலில் வருஷத்துக்கு 5.5 கோடி சம்பாதிக்கிறார். 5.5 கோடி சம்பாதிக்கிறார். ஸோ ஏர்னிங் கெப்பாசிட்டி எங்கேயோ போயிடுச்சு. சார் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணால் ரொனால்டோவோ மெஸ்ஸியாவோ ஆக முடியுமானா முடியாது. உங்களோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். அது படிப்பாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, அந்த கோலை நோக்கி நீங்கள் ஓடணும். வெறித்தனமாக ஓடணும், சும்மா ஓடக்கூடாது. சும்மா ஓடினா எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் விக்ட்ரி. ஸோ அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிங்கம் ஒரு மானை விரட்டுதுன்னு வச்சுங்க, ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் அதோட டார்கெட் அந்த ஒரு மான் தான். அது பக்கத்தில் இன்னொரு 5 மான் இருந்தால் கூட டீவியேட்டே ஆகாது, அது மாறியே போகாது. அந்த 10 நிமிஷத்தில் ஓட 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 மானோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே இருக்கும், சிங்கத்தோட ஸ்ட்ரென்த் கூடிகிட்டே இருக்கும். கரெக்டான டைமில் அதை அடித்து கோல் அச்சீவ் பண்ணிடும். அது மாதிரி நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா 1996 7th படித்தேன். வீட்டில் பயங்கர வறுமையான சூழ்நிலை, படிக்க வைக்க முடியல, விவசாயத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் மாமா இங்கே வந்து எஸ்டிஐடி கோச்சாக இருந்தார். அவர் தான் கூட்டிகிட்டு போய் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு 8th சேர்த்து விட்டாங்க திருச்சியில். ஃபுல்லாக ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ, மெஸ்ஸு ஃப்ரீ, படிப்பு ஃப்ரீ, இன்றைக்கி வரைக்குமே இருக்குது. எஸ்டிஏடி, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. 5 வருஷம் அங்கே படித்தேன் நான், திருச்சியிலையும் மெட்ராஸ்லையும். நான் 12th முடிக்கும்போது எல்லா காலேஜிலேருந்து எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. காலேஜ் நான் யூஜிலேருந்து பிஜி வரைக்குமே ஸ்பான்சரில் தான் படித்தேன். எங்கள் காலேஜுக்கு வாங்க. 5 முறை யூனிவர்சிட்டி ஆடிருக்கேன், 2 முறை தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எந்த காலேஜில் வேலை பார்க்குறேனோ அதே காலேஜுக்காக, மதுரைக்காக 2002 தமிழ்நாடு டீம் ஆடினேன், அண்டர்-16. இப்போ 2022 சந்தோஷ் டிராஃபி டீமுக்கு கோச்சாக போயிட்டு வந்தேன். ஸோ எங்கள் காலேஜுக்கும் மதுரைக்கும் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் பெருமை சேர்க்குறோம். ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு பரிசு மட்டும்தான் தருமானா இல்லை, உங்களுக்கு வாழ்க்கையும் கொடுக்கும். எப்படின்னு சொல்கிறேன். 2 minutes. ஒரு ஃபிசிக்கலைசேஷன் டீச்சர் உங்களுக்கு அண்டர்-12 அண்டர்-14 மேட்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு வச்சுங்க. நீங்கள் மேட்ச்சுக்கு போவீங்க ஃபஸ்ட் டைம், ஃபுட்பாலு இல்லை ஏதோ ஒரு கேம். போனோன்னே மேட்ச் ஜெயிக்க முடியாது. ஸோ எல்லாரையும் பார்ப்பீங்க, எல்லா ஸ்கூல் பிளேயர்ஸையும் பார்ப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்போசர் கிடைக்கும். இவ்வளோ இருக்கிறாங்களா, என்ன சார் நம்மளோட அவ்வளோ பெட்டராக விளாட்றாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றுருவேன், செகண்ட் மேட்ச் தோற்றுருவோம், ஒரு 5-6 மேட்ச் தோற்றுருவோம். ஒரு 7வது மேட்ச் நீ ஜெயிக்கும் போது அந்த விக்டரியோட டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் உன்னை தோக்கடிக்கவே முடியாது.
ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து தோல்வினா என்ன, வலினா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். ஒரு மேட்ச் தோத்தோன்னே உன்னை சும்மா அனுப்ப மாட்டாங்க. பிடி டீச்சர் உட்கார வச்சு நீ என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ண, எப்படியெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும், இதெல்லாம் மாற்றினா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்ல 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 ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி நம்ம ஜெயிச்சிருவோம். த சேம் திங் லைஃப் ஆல்சோ. நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறோன்னா பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அக்செப்டன்ஸ், நம்ம தப்பு பண்ணுறோமா, மாற்றினா சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஜெயிக்க ஜெயிக்க விக்ட்ரி உங்கள் கையில் சாதாரணமாக வந்து சேர்ந்துடும். கஷ்டப்படணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கப்பல் செய்கிறாங்க. கப்பல் வந்து காட்சி பொருளாக்குறதுக்கு இல்லை. கப்பல் கடலில் போகணும், சுமைகளை தாங்கி போகணும், சுனாமியை சந்திக்கணும், பனிமலைகளை சந்திக்கணும், பல இன்னல்களை சந்தித்து அதோட டார்கெட் அடையணும். அதனால நீ எவ்வளோக்கு கஷ்டப்பட்டு ஒரு இடத்த அடையலையோ அந்த இடத்த உன்னால் வேறு யாருமே பறிக்கவே முடியாது. அப்படி தான் இன்றைக்கி எனக்கு இந்த இடம் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் த மேனேஜ்மெண்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். என்னை ஹானர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மாமாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு மேடை. தேங்க்யூ ஸோ மச் சார். லாஸ்ட்டாக ஒரு 2 minutes எப்படி ஸ்போர்ட்ஸ் மேனாக உருவாகிறது அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நான் துபாயில் ஒரு 4 வருஷம் வேலை பார்த்தேன். சென்ட் மேரிஸ் கேத்தலிக் ஸ்கூலில். பிரிட்டிஷ் கரிக்குலம் யூகே சிலபஸில் என்ன வச்சுருக்காங்கன்னா, நீ 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே ஸ்விம்மிங், ஜிம்னாஸ்டிக், அத்லட்டிக்ஸ் இது 3 பண்ணிட்டீங்க அப்படின்னா, மேம் சொன்னாங்க 5இல் விளையாது 50இல் விளையாதுன்னு. ஜிம்னாஸ்டிக் எலாஸ்டிசிட்டி நம்ம ஸ்டேடியத்தில் இருக்குது. 500 ரூபா தான் ஃபீஸ். 3 மாதம் போனீங்கன்னா உங்கள் பையங்களை அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சேம் திங் ஸ்விம்மிங்கும் நம்ம ஸ்டேடியத்தில் இருக்குது. 1500 ரூபா தான். ஒரு வருஷம் ஸ்விம்மிங், ஒரு வருஷம் ஜிம்னாஸ்டிக், ஒரு வருஷம் நீங்கள் அத்லட்டிக் போடுங்க. உங்கள் பையன் 11வது வயசில் 6வது படிப்பான். எல்லா பிடி டீச்சரும் எங்கிட்ட கொடுங்க, நாங்கள் ஃபுட்பாலில் சேர்த்துக்கிறேன், என்கிட்ட கொடுங்க, நான் வாலிபாலில் சேர்த்துக்கிறேன். இதுதான் பேஸ். ஸோ கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டையும் இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃபிசிக்கல் டீச்சர்ஸ், எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறையா பிளேயர்ஸ் உருவாகணும். I congratulate all the prize winners, not only the winners, participating also, all the participants who ever participated in this sports meet. I congratulate everyone. Thank you for the opportunity. Thank you so much. Thank you, sir. Thank you so much. It was truly inspiring. And the students, they came to know hard work and dedication never fails. Thank you. Thank you, sir. Now, the annual Sports Day report.